ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபிபோனசி நம்பர்ஸ் இன் அரே. Print only the numbers present in the Fibonacci series from the given array. ஸோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்டில் சம் அரே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 2, 10, 4, 8ன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அரே நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ்லாம் ஃபிபோனசி சீக்வன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அந்த நம்பர்ஸை மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 2, 8ன்னு சொல்லிட்டு. செகண்ட் இன்புட்டில் பாருங்கள், சிமிலராக சம் அரே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 1, 10, 6, 8, 13, 21 சொல்லிட்டு. அண்ட் இந்த அரே நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ்லாம் ஃபிபோனசி சீக்வன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அந்த நம்பர்ஸை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 1, 8, 13, 21 சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு, இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜாவா யூட்டிலிட்டி பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா மெயின் ப்ரோக்ராமில் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் செப்பரேட்டட் பை ஸ்பேஸ்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்புட் ஸ்ட்ரிங்கை நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அண்ட் இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் ஸ்ட்ரிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்கேனர் டாட் க்ளோஸ் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃபார் ஈச் லூப் ஒன்று கொடுத்துருக்கோம், ஃபார் ஸ்ட்ரிங் எஸ் காலன் இன்புட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார் ஈச் லூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் அப்படி பண்ணும்போது இனிஷியலாக நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எப்படின்னா இன்டீஜர் டாட் பார்சின்ட் யூஸ் பண்ணி. ஸோ இன்டீஜருன்றது ஒரு wrapper கிளாஸ். அண்ட் அதே மாதிரி பார்சின்ட் அப்படின்றது அந்த wrapper கிளாஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இஃப் இஸ் ஃபிபோனசி ஆஃப் நம்பா இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் நம்ம அந்த நம்பரை ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த இஸ் ஃபிபோனசி அப்படின்ற மெத்தட்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் பூலின் இஸ் ஃபிபோனசி ஆஃப் இன்ட் நம். ஸோ இந்த மெத்தட்குள்ளே இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இன்ட் a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு while லூப் ஒன்று கொடுத்துக்கிறோம், while a லெஸ் தென் ஈக்குவல் டு நம் சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த while லூப் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த while லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இஃப் a ஈக்குவல் டு நம்பரான்னு செக் பண்ணுறோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உடனே நம்ம ட்ரூன்ற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்ன்ற வேரியபிளில் a + b வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏக்கு b வேல்யூ அசைன் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி பிக்கு நெக்ஸ்ட் வேல்யூவை அசைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு அகெயின் அண்ட் அகெயின் நடந்துக்கிட்டே வரும். ஸோ ஒன்ஸ் ஏவோட வேல்யூவும் இந்த மெத்தடில் பாஸ் ஆன நம்பரோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்ற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதை ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் பாஸ் ஆன நம்பர் வந்துட்டு ஃபிபோனசி சீக்வன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுது. சப்போஸ் இந்த கண்டிஷன் கடைசி வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கடைசியாக ஃபால்ஸுன்ற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நம்ம சேனல்லே ப்ரீவியஸாக ஜாவா ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் ஃபிபோனசி சீரீஸ்ன்ற ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ வியூவர்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ஜென்ரலாக ஃபிபோனசி சீக்வன்ஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்ற கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். இனிஷியலாக ஏவோட வேல்யூ 0ன்னு வச்சுப்போம், பியோட வேல்யூ 1ன்னு வச்சுப்போம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம், அதாவது நெக்ஸ்ட் வேல்யூவை நம்ம a + bன்னு வச்சுப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஏக்கு நம்ம பியோட வேல்யூவை அசைன் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி பிக்கு நம்ம நெக்ஸ்ட் வேல்யூவை அசைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நமக்கு கண்டினியூ ஆகிட்டே வரும், கரெக்டாக. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த இஃப் கண்டிஷன். இஃப் a ஈக்குவல் டு நம்பா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். அதாவது ஃபிபோனசி சீரீஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட் ஆன ஃபிபோனசி நம்பரும் இந்த மெத்தடில் நம்ம பாஸ் பண்ண நம்பரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சிம்பிள், இவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், செக்கிங் இஃப் 4, 5 and 6 ஆர் இன் த ஃபிபோனசி சீக்வன்ஸ். ஸோ இனிஷியலாக நம்ம 4ன்ற நம்பரை ஃபிபோனசி மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இனிஷியலாக ஏவோட வேல்யூ நமக்கு 0, பியோட வேல்யூ நமக்கு 1, கரெக்டாக. அண்ட் அதே மாதிரி while லூப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், a லெஸ் தென் ஈக்குவல் டு நம்பரான்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் டைம் நம்ம a லெஸ் தென் ஈக்குவல் டு நம்பரான்றதை செக் பண்ணிட்டு தான் while லூப்புக்குள்ளேயே ப்ரொசீட் பண்ணுவோம். சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா while லூப்பை விட்டு நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நமக்கு இனிஷியலாக வைல் லூப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ ஏவோட வேல்யூ 0 அண்ட் அதே மாதிரி நம்ம பாஸ் பண்ண நம்பர் வந்துட்டு 4 கரெக்டாக. ஸோ ஒரு டைம் நம்ம வந்துட்டு ஏவோட வேல்யூவை ஜென்ரேட் பண்ணுறோம் 0 1 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 5ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வைல் லூப் கண்டிஷனுக்குள்ளே போகும்போது நமக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ ஏவோட வேல்யூ 5ன்னு இருக்குது, நம்ம பாஸ் பண்ண நம்பர் 4 தான். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால வைல் லூப்பை விட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். வைல் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு ஃபால்ஸுன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதாவது கன்க்ளூஷன் என்னென்னா 4 இஸ் நாட் இன் தி ஃபிபோனசி சீக்வன்ஸ்னு சொல்லிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 5ன்ற வேல்யூவை இஸ் ஃபிபோனசி மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஏவோட இனிஷியல் வேல்யூ 0, பியோட இனிஷியல் வேல்யூ 1 கரெக்டாக. அண்ட் அதே மாதிரி வைல் லூப் கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம். ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு நம்பரான்னு சொல்லிட்டு ஏவோட இனிஷியல் வேல்யூ 0 அண்ட் அதே மாதிரி நம்ம பாஸ் பண்ண நம்பர் வேல்யூ 5 கரெக்டாக. ஸோ வைல் லூப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதே மாதிரி உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு நம்பரான்னு சொல்லிட்டு, அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஈச் ஃபிபோனசி நம்பரை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வரோம் வைல் லூப்புக்குள்ளே 0 1 1 2 3 5ன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக நமக்கு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்துருச்சு கரெக்டாக. ஸோ நம்ம வைல் லூப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். அதாவது இஃப் ஏ ஈக்குவல் டு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வைல் லூப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா ஏவும் நம்ம பாஸ் பண்ண நம்பரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வைல் லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம். அதாவது கன்க்ளூஷன் என்னென்னா 5 இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஃபிபோனசி சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 6ன்ற வேல்யூவை இஸ் ஃபிபோனசி மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஏவோட இனிஷியல் வேல்யூ 0, பியோட இனிஷியல் வேல்யூ 1 அண்ட் அதே மாதிரி வைல் கண்டிஷன் செக் பண்ணும்போது 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கிறதுனால நம்ம வைல் லூப்புக்குள்ளே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது ஈச் டைம் நம்ம ஏவோட வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ண நம்பரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஏவோட வேல்யூ ஈச் டைம் பார்த்தீங்கன்னா 0 1 1 2 3 5 அப் டு 8 வரைக்கும் வந்துடும். ஸோ 5 வரைக்கும் நமக்கு வைல் லூப் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். பட் அதுவே 8ன்னு வரும்போது நமக்கு வைல் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ வைல் லூப் கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆனதுனால லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி ஃபால்ஸுன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். கன்க்ளூஷன் என்னென்னா 6 இஸ் நாட் ப்ரெசன்ட் இந்த ஃபிபோனசி சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5ன்ற வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லாஜிக் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த இஸ் ஃபிபோனசி மெத்தட்லேருந்து கிடைக்கிற பூலியன் வேல்யூ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸை வச்சுட்டு நம்ம ரிசல்ட்டுன்ற அரே லிஸ்ட்குள்ளே நம்பரை ஆட் பண்ணலாமா வேண்டாமான்றதை ஈஸியாக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஃபிபோனசி சீக்வன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர்ஸை ரிசல்ட் அரே லிஸ்ட்குள்ளே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அவுட்புட்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் செப்பரேட்டட் பை ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக நான் வந்துட்டு 0 3 5 8 14 16 20 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த நம்பர்ஸ்லாம் ஃபிபோனசி சீக்வன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 0 3 5 8ன்ற நம்பர்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட்டுமே வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.